வணக்கம். யாரை பார்த்தாலும் பிபி, சுகர், இப்படி வயிற்று கோளாறுகள் என்ன இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு, யாருக்கும் இல்லைன்னா சொல்லிட முடியாது. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? டாக்டர்கிட்ட போகணும்னு வச்சிங்களேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுல ஒரு டசன், அதுல ஒரு டசன், அதுல ஒரு டசன், எல்லாமே டசன் கணக்கில் தான் மாத்திரை. இது எல்லாமே கொடுத்துட்றாரு, அதையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் வாழ்நாள் ஃபுல்லா. சரி, எப்பதான் இதுக்கெல்லாம் தீர்வு? என்னதான் தீர்வு இருக்கு? இயற்கையான முறையில நம்ம சில காரியங்கள் செஞ்சா கண்டிப்பா அதுக்கு தீர்வு இருக்கு. அது செய்யணும். என்ன பண்றது அப்படின்னு தானே கேக்குறீங்க? ஒன்னும் இல்லைங்க. பிபி, சுகர், இந்த செரிமான கோளாறுகள், இது எல்லாத்துக்குமே ஒரு சிம்பிளான ஒரு மெடிசன் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தேவலாம், பரவாயில்ல, நல்ல ரிசல்ட். கருஞ்சீரகம் ஒரு 100 கிராம், ஓமம் 100 கிராம், வெந்தயம் ஒரு 150 இருந்து 200 கிராம் போதும். இதை மூணையும் நல்லா வறுத்துட்டு தனித்தனியா பவுடர் ஆக்கிக்கங்க. எல்லாத்தையும் ஒன்னா கொட்டி கலக்கி அது டப்பில போட்டு வச்சுக்கிட்டு காலையில பல்லு விளக்கிட்டு வெறும் வயிற்றுல 2 ஸ்பூன் சாதாரணமாக பச்சை தண்ணியில குடிச்சிருங்க. குடிச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு டீ காஃபி எதுவும் சாப்பிடாதீங்க. அது பிறகு எது வேணாலும் சாப்பிடுங்க. அதே மாரி நைட்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதே மாரி 2 ஸ்பூன் போட்டு சாப்பிடுங்களேன். உங்களுக்கு 15 நாள்ல இந்த நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பார்டர்ல இருந்தது சுகர்லாம். இன்னைக்கு 120, 140 தான் இருக்கு. எனக்கு ஒத்துக்குச்சிங்க. அதே மாரி உங்களுக்கு இதுல ஏதாவது மாறுதல் பண்ணுது, இது சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு எனக்கு இது மாதிரி ஏதாவது கோளாறு பண்ணுதுன்னா நிறுத்திடுங்க. அது சிலருக்கு சில மருந்துகள் ஒத்துக்கும், சிலருக்கு சில மருந்துகள் ஒத்துக்காது. இது இப்ப நான் சொல்றது இயற்கை மெடிசன் எல்லாருக்குமே பெரும்பாலும் 99% ஏத்துக்கும். ஆனா இதுல இன்னொன்னு பெரிய விஷயம் என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மெடிசனை குறைஞ்சது ஒரு 3 மாசம் அதுக்கு மேல சாப்பிடாதீங்க. பார்த்துட்டு அதுக்கு பிறகு பிபி சுகர் எல்லாம் எப்படி இருக்கு, கண்ட்ரோல் இருக்கா பார்த்துட்டு, கண்ட்ரோல்ல இருக்கும், அது இருந்துதான் அவனு வேற வழி கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம நெருக்கி கொண்டு வந்து வச்சுட்டோம்னு வச்சுங்க, பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 15 நாள் கழிச்சு திரும்பி தேவைப்பட்டால் மட்டும் சாப்பிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். இயற்கையோட மனுஷன் வாழ்ந்த வரைக்கும் எந்த வியாதியும் இல்லைங்க. இன்னைக்கு இயற்கைக்கு புறம்பா நம்ம சில காரியங்கள் பண்றதுதான் பண்ணிதான் ஆகணுங்கிற சூழ்நிலை தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரிசியிலேருந்து, எண்ணெயிலேருந்து, மளிகை பொருட்கள்லேருந்து எல்லாத்திலையும் கலப்படம். அதனால நம்ம உசுரை நம்ம தான் காவத்து பண்ணிக்கணும். நான் சொன்ன இந்த மெடிசனை சாப்பிட்டு பாருங்க. மெடிசன் இல்லது இயற்கை வைத்தியம். இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நல்ல பலன் கிடைச்சு